ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேமா கமிட்டி அறிக்கை அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியானதுக்கப்புறமா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பல நடிகர்களும் நடிகைகளும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா குஷ்பு, சமந்தா, நம்ம ராதிகா அப்படின்னு பல பேர் என்ன அப்படின்னா இதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா கேரவனில் லேடிஸ் எல்லாமே ட்ரெஸ் மாற்றுறதை கூட வீடியோவாக எடுத்து என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க சைட்லேருந்தே நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்ற மாதிரி நேற்று கூட ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் ஆர்டிஸ்ட் மோகன்லால் அவர்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார். ஆனால் நான் அவரை சொல்லலை, அந்த பக்கம் போகும்போது என்ன அப்படின்னா இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு மலுப்பலான விஷயங்களையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா அவங்க ஃபர்ஸ்ட் சினிமாவில் என்ட்ரி ஆகும்போது ரொம்ப அப்பாவியாக இருந்தனால இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே பிரேவாக மாறிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமியும் சேம் இதே பிரச்சனை ஏற்பட்டப்போ அவங்க அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தன்னோட நடித்த ஒரு சக நடிகைக்கு இந்த மாதிரி கேரவனில் என்ன அப்படின்னா அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது அதை எட்டி பார்த்த ஒரு நபர் மேலே என்ன அப்படின்னா சுடுதண்ணியை எடுத்து ஊற்றுனாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய சீனியர் நடிகர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட பேர் நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருமே அந்த மாதிரி இல்லை, சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ கேரவனில் நான் ட்ரெஸ் மாற்ற போகும்போது என்ன பண்ணுவேன்னா எங்கேயாவது கேமரா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி தான் மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமியும் அந்த ஒரு மலையாள சினிமா துறையில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா துறையிலையுமே பாலியல் துன்புறுத்தல் இருக்குது. அதை தாண்டி எல்லா துறையிலையுமே பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருக்குது. ஸோ அவங்க ரொம்பவே என்ன அப்படின்னா வலிமையாக இதை ஃபேஸ் பண்ணணும். எல்லா பெண்களும் தைரியமாக இருக்கிறதில்ல. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் ரொம்ப வலிமையாக இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்லையும் பார்த்திங்க அப்படின்னா பல நடிகைகள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் சர்வதேச லெவல்லேருந்து தேசிய லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.